சிகரெட் குடிக்காதீங்க ப்ளீஸ். சே இது எப்படி என் கைக்கு வந்துச்சு? நான் அன்னையிலேருந்து தெரிஞ்சிட்டேன், சிகரெட்டே குடிக்க மாட்டேன். சிகரெட்டு போச்சு. குளிர்காலம் வரும், கவலைகள் போகும், மலைச்சாரல் வீசும், வெயில் கூட இனிக்கும். குளிர்காலம் வரும், கவலைகள் போகும், சுடும் எவ்வளோ அழகா இருக்கு. இங்கே தான் தங்க போகிறோமா? நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். சாப்பாடு எல்லாமே இங்கேயே வந்துடும். நீ மகாராணி மாதிரி வளர்ப்ப. கதவை தர, உள்ளே போய் பாரு. கைகள் கோர்க்க வேண்டுமே. எவ்வளோ அழகா இருக்கு. எல்லாமே அழகா இருக்குன்னு. இனிமேதான் நம்ம நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போறோன்னு. இல்லை, இனிமே தான் நீ மகாராணி மாதிரி வாழ போற. நல்லா இருக்குல்ல? ஜாலியா இருக்கு. இந்த இருக்குல்ல ஃபோனு, 9ஆம் நம்பரு கால் பண்ணு. நீ என்ன கேட்டாலும் உடனே இங்கே வந்துடும். இல்லை பொய் சொல்லாதீங்க. பொய்யெல்லாம் சொல்லலை, நீ வேணா ட்ரை பண்ணு. ஹலோ, ஒரு பிரெட்டும் 2 கூல் ட்ரிங்க்ஸும் கொண்டு வாங்க. யார் அது? ஃபோன் பண்ணில, என்ன வந்திருக்குன்னு போய் பாரு. ஐயோ ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு. வெல்கம் டு அவர் ஹோட்டல் மேடம். நீங்கள் கேட்ட ஜூஸ் இருந்தா இருக்குது, நீங்கள் கேட்ட பிரெட் இருந்தா இருக்குது. வி ஆர் ஆல்வேஸ் அவைலபிள் மேடம். எது வேணாலும் கால் பண்ணுங்கள் மேடம். ஐயோ எனக்கு என்ன சொல்லனே தெரில. நீ சொல்லும் போது கூட நான் போய் தான் நினச்சேன். நாங்கள் இனிமேல் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிப்போம். சியர்ஸ். வெயில் கூட இனிக்கும், குளிர்காலம் வரும், கவலைகள் போகும். ஹலோ, சொல்லு தம்பி. இந்த வரேன் தம்பி. இந்த அப்படி உடனே வரேன். சொல்லு தம்பி. அண்ணே, அண்ணி எப்படி இருக்காங்கண்ணே? எப்படி இருக்காங்க? இல்ல, என்ன சொன்னாலும் நம்புறாள. அண்ணே, ஒரு வருஷத்துல நீ கோடீஸ்வரனே, கோடீஸ்வரன். தம்பி, 1000 ரூபா தானே கையில இருக்கு. அண்ணே, என் கையில் ஒரு 1000 ரூபா இருக்கு, போட்டு விட்றேன். நாளைக்கு நீயும் அண்ணியும் ஊருக்கு திரும்பி வர்ற மாதிரி பார்த்துக்கோ. ஏன்னா இது வரைக்கும் பிரச்சனை வரலை, இதுக்கு அப்புறமா அவங்க பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியல. நீ ஊருக்கு கிளம்பி வேண, பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம். சரி தம்பி. சார், ரூம் நம்பர் 202க்கு பில்லு எவ்வளோ சார்? சார் 7500 ரூபா. ஓகே சார். என்னங்க ஆச்சு? உன் செயின் கொஞ்சம் தாயேன். எதுக்கு? இது கட்டுறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. அப்போ நீங்களே கழட்டிக்கோங்க. சரி, ரொம்ப நன்றி. ஃபோன் பண்ணா சாப்பாடு வரும், சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. மாமா வெளியே போயிட்டு வந்திருக்கேன். ஐயா, இந்த செயினை வச்சுட்டு ஒரு 50,000 தாங்க. அரை பவுன் கூட தராது, ஒரு 9,000 ரூபா தரேன், வாங்கிக்கிறியா? சரி கொடுங்க.
நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஊருக்கா? ஆமாம், ஊரில் பெரிய வீடு ஒன்று ரெடியாக இருக்குல்ல, அங்கே போய் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே. குமாரபுரம் ஸ்டாப்ல இறங்குங்க. என்னங்க ஒரே இருட்டா இருக்கு, கரண்ட் இல்லையா? ஆமாம், நம்ம ஊரில் கரண்ட் கட்டு. செல்வராஜ் கூட்டு வந்த பொண்ணா இது? அத்தாடி, குடிகாரனுக்கு தான் இந்த மாதிரி அழகான பொண்ணுலாம் கிடைக்கும். பார்க்க அழகா இருக்கு, இங்க வந்து சிக்கி இருக்குமா? நான் எப்படி இங்க வந்தேன்? நேத்து நைட்ல இருந்து இங்க தாங்க இருக்கீங்க. நான் என் வீட்டுக்கு போறேன். எனக்கு பயமா இருக்கு, என்ன வீட்டுல போய் விட்டுருங்க. குசாமே, என் பொண்டாட்டியா மாதிரி இந்த ஊர்ல எவன் பொண்டாட்டியா இருக்கா? இந்த குடிகார பேல லம்பியா வாக்க போட்டு வந்தேன், வாழ்க்கைய பாழாக்கிட்டியம்மா. ஓடி போயிட்டா அப்படின்னு உங்க அண்ணனும் உங்க அம்மாவும் உன்னை தலைமுழுகிட்டாங்களாம். ஊருக்குள்ள போன உங்க அண்ணன் உன்னை துண்டு துண்டா வெட்டிடுவான். கழுத்துல தாலி கட்டியாச்சுல்ல, நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு, சரியா? உன் புருஷன் கெட்டவன் கிடையாது, நல்லவன் தான். என்ன அடிக்கடி குடிப்பான். 6 மாசம் ஆகட்டும், கோர்ட்ல கேஸ போட்டு உன் சொத்தை வாங்கிட்டு பெரிய வீடா கட்டி சந்தோஷமா வாழுங்க, சரியா? அநியாயமா ஒரு பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே, நீ நல்லா இருப்பியா? கெட்டிக்கார சேவலு முட்டைக்குள்ள இருந்தே கூவிச்சான். உனக்கு பேரம் பறக்க போறான். இனி நீ அழாத, சந்தோஷமாயிரு. இந்தாம்மா சாப்பாடு. இல்ல மாமா, இப்ப பசிக்கல. பசிக்கும் போது சாப்பிடுமா? சரி மாமா. தம்பி, போட்ட பிளான் படி அண்ணன் பொண்ணை கூட்டு வந்துட்டானடா. ஆமாண்ணே. ஐயாட்ட சொல்லி செலவுக்கு பணம் வாங்கி தரேன். அண்ணன் இருக்கேன், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. நீ இங்கேயே ஏறி, அண்ணன் போய் பார்த்துட்டு வரேன். சரிண்ணே. ஐயா ஐயா, நம்ம பையன் ஒரு பிள்ளைய கூட்டு வந்துட்டான். ஒரு 1 லட்ச ரூபா இருந்தா அவனை செட்டில் பண்ணி விட்டுருவேன். ஐயா ஐயா, குலசாமி, நீங்க தான் ஐயா எங்களுக்கு குலசாமி. எப்பவும் எங்களை காப்பாத்திட்டு இருக்கீங்க ஐயா. வாரேன் ஐயா, வாரேன். இவனுக்கு பிச்சையை போட வேண்டிதான், நம்ம காம்பவுண்டை கட்ட வேண்டிதான் வீட்டுக்கு. பொண்ணு, அண்ணனை பார்த்தேன், பேசினேன், எல்லாம் சக்சஸ். ஒரு 5000 ரூபா செலவுக்கு வச்சுக்கோ. இதை பத்தியும் கவலைப்படாத, அண்ணன் கூட இருப்பேன். நம்ம சாதிசனம் எப்போதும் பின்னாடி நிற்கும். வா போவோம். தங்கம் போல் பிறந்தாய் சேத்தினிலே ஏன் விழுந்தாய்? தங்கம் போல் பிறந்தாய் சேத்தினிலே வயித்துல புள்ளிய சுமக்கையில ஒரு துண்டு மாங்காய் திங்கணும்னு ஆசைடி. கையில 8 நாக்கு கூட வலி இல்ல, வாங்கி தரவும் ஆள் இல்ல.
அன்னைக்கு இந்த அண்ணன் பேச்சை கேட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சொல்லுங்க சார். எஸ்பி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க சார். சரி சார். முருகா, எஸ்பிகிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கு, நான் உடனே கிளம்பணும். சாமி வாரேன், மாமி வாரேன். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கேஸில் முக்கிய குற்றவாளி எழில் உதவியாக இருந்தது பொன்ராஜ். பொன்ராஜுக்கு சப்போர்ட்டாக இருந்தது கஞ்சா வியாபாரி சுசீலா. இதுக்கெல்லாம் மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்தது இளமாறன். சரி, எஸ்பி உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு உள்ள. இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னா? அந்த அன்னிக்காரில் மாடசாமி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ரூவ் ஆகிட்டாரு. வணக்கம் சார். உட்காருங்க. உட்காருங்க. சார், இது வரைக்கும் ஆதாரம் இல்லாமல் எழில் மேலே 95 கேஸ் இருக்கு. நீங்கள் இந்த ஒரு எஃப்ஐஆரை மட்டும் வச்சு அவனுக்கு முன்ஜாமீன் கிடைக்காம பண்ணிட்டீங்கன்னா மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். பணக்கார பொண்களை குறி வைக்கிற பொன்ராஜ், கஞ்சா வியாபாரி சுசீலா, கஞ்சா சப்ளையர் மாறன், அடுத்து எழில், அப்படி பிளான் பண்ணுங்க. என்ன மாடசாமி, பிளான் ஓகேயா? அவங்க சைடு சாஞ்சிர மாட்டியே? இல்லைங்கய்யா. பிளான் லீக் ஆச்சு, சஸ்பெண்ட், டிஸ்மிஸ் ஆயிரும். சார், இவங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஆதாரத்தோட கைது பண்ணணும். சார், கட்சி தலைவர் மாறன் வீட்டில் கஞ்சா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அங்கேயே சுசீலாமே அரெஸ்ட் பண்ணிடலாம். சார், இந்த செல்ஃபோனில் எழில் உழவன் அக்ஷயாவுக்கு முத்தம் கொடுத்த வீடியோ சாட்சி இதில் இருக்கு. இந்த வீடியோவை பொன்ராஜ் தான் எடுத்திருக்கான். அப்போ பொன்ராஜை அந்த ஆதாரத்தை வச்சு அரெஸ்ட் பண்ணிடுங்க. சார், அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. நான் வைக்கிற பொறியில சீக்கிரமா சிக்குவான். சார், நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு வாய்தா இருக்கு. பாப்போம் சார். ஓகே, வரேன் சார். சார், எளிய சாதாரண ஆள் கிடையாது சார். நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது கொண்டு அவருக்கு தெரியும். அதனால் அவருடைய அடுத்த டார்கெட் வக்கீல் நாராயணமூர்த்தி தான்.